பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். தேர்ட் ஐ நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் குறித்து ஒரு கலந்துரையாடல அந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கும். இது போன்ற பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு அசம்பாவிதமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது மனது பதபதிக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான சம்பவம் நம்ம தமிழகத்துல திருத்தணியில நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அதுவும் 17 வயது மட்டுமே இருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த வேலையை செய்திருக்காங்க. போதை பழக்கத்தோட அடிமை அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலி நமக்கு வந்து வெளியிடுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. 3 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு வட இந்தியரை அவங்க கொடுமையா தாக்கியிருக்காங்க அருவாளால. அதை பார்க்கும் பொழுதும் கஷ்டமா இருக்கு. இப்ப அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் செய்தி. இந்த வீடியோ எதை பிரதிபலிக்குது, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தின ஒரு கலந்துரையாடலா தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்க போது. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஊடகவியலாளர் அருள்மொழி அவர்கள், அதே மாதிரி ஊடகவியலாளர் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார்த்திக் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. பட் ஆனால் என்னன்னா, ஒரு இப்போ இன்ட்ரோல பவித்ரா சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருந்தாலும் சொசைட்டி நல்லா இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம இன்னைக்கு பதில் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு பவித்ரா? எனக்கு வந்து இது உண்மையாவே நம்ம ஊர்ல தான் நடந்திருக்காங்கிறது தான் முதல் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா வட இந்தியர்கள் இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம். தமிழகத்துல திருத்தணி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பசங்க எல்லாம் தமிழ்ல தான் பேசிக்கிறாங்கங்கும் போது உறுதியாச்சு தமிழகம் தான் அப்படின்னு. இந்த வயது அவங்க வெட்டுறது வந்து வீடியோ போக போக இது உண்மையாவே நடக்குதா இல்ல ஏஐல கிரியேட் பண்ற வீடியோ மாதிரி இருக்கலாமோ, ஏன்னா ஒரு மனிதன் ஒரு செய்யறானா அப்படிங்கிற ஒரு பயமும் அதை பார்க்க முடியல தொடர்ந்து. அது அந்த உணர்வு தான் எனக்கு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு தாக்குதல் நடந்தாலுமே கூட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போய் நம்ம உள்ள போய் பார்க்கணும்னு தோணும். ஆனால் அதை பண்ண பார்க்கணும்னு தோணலை. அதில் என்ன இன்னும் கொடூரத்தின் உச்சமாக நான் பார்க்கறது என்னன்னா, தாக்குறத 2 பேர் வீடியோ எடுக்கிறான். தாக்குறவன் ஒருத்தன் இருக்கிறான், 2-3 பேர் தாக்குறானுங்க. அதில் ஒருத்தர் தொடர்ச்சி அதை வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவோட ஃபைனலில் அவன் பண்ணுறது தான் அங்கே வந்து ஹைலைட்டு. இல்ல ஒரு வீடியோ வந்து அவன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றான்னா, வீடியோ எடுக்கிறானாங்கிறத ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாத்துக்கிறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த காணொலி. ஆக்சுவலா இது வந்து 2 வீடியோ. முதல் வீடியோ என்ன, ட்ரெயின் சம்பவத்துல இருந்து சொல்லுங்க நீங்க. ஆமா, இப்போ ட்ரெயின்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து, இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து பொதுவாக சென்னையில் இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து இந்த ரூட்டு தலங்கிறது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு முன்னாடிலாம். இப்போ அந்த சம்பவங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னே சொல்லணும். இந்த பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுற கலாச்சாரங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் அதுவுமே வந்து காவல்துறையினுடைய கடுமையான கண்காணிப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து அண்மை காலங்களில் பெரிய லெவலில் பேசப்படலை. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா, பஸ்ஸில் நடந்துக்கிட்டு இருந்த இதே மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை ட்ரெயினில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெயினில் பாட்டு பாடிட்டு போகிறது, ட்ரெயினில் வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுங்க, ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதாச்சு. அந்த மாதிரி ட்ரெயினில் ஒரு 4-5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டாக்கத்தியோட ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு வடமாநில இளைஞர். அவர் சுராஜ்னு சொல்லிட்டு, அவர் சுராஜ், அவர் ஒரு 32-33 வயசு ஒரு இளைஞர். அவர் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் கழுத்தில் போய் இவங்க கத்தியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இவங்க அதை ரவுடிசம், அதாவது வந்து கெத்து காட்டுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரொம்ப பப்ளிக்காகவே உங்களுக்கு பேர் சொல்லியே சொல்கிறேனே, இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, குறிப்பாக ஒரு 4-5 பாட்டு வச்சுருக்கிறாங்க, வட சென்னை பிஜிஎம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி 2-3 பிஜிஎம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பர்டிகுலரா நீங்க சலிச்சு போட்டீங்கன்னா ஒரு 10 பாட்டு அல்லது எடுத்துடலாம். இதுக்கு போய் இந்த மியூசிக்கை போய் நீங்க இன்ஸ்டாகிராம்ல டச் பண்ணீங்கன்னா வர ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன். கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டுறது, போலீஸ் வேன் மேல உட்கார்ந்துகிட்டு நான் யாரு தெரியுமா, என் சாதி என்னன்னு தெரியுமா, ஆண்ட சாதி பரம்பரை பேசுறது, இது எல்லாம் பேசுறவன் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 16-17 வயசுக்கு உள்ள இளைஞர்களாக தான் இருக்காங்க. இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது, சிறுவர்கள் சொல்லலாம். நீங்க டீனேஜ் சிறுவர்கள் தான். அப்ப அவர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது முதல் வீடியோவா வருது. அதுல வந்து ஒரு பையன் வந்து பட்டாக்கத்தியை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாப்புல. அந்த ஒரே ஒரு பையனை மட்டும் அவங்க ஜூம் பண்ணி எடுத்துருக்காங்க, ஸ்கிரீன்ல முன்னாடி வந்து ஆடுறாரு. இது முதல் வீடியோ. கட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ தான் ரொம்ப அவனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுதான் அட்டாக் பண்றாங்க. எனக்கு என்ன ஒண்ணுன்னா ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பொது சொத்து, பேருந்து மாதிரி ரயில் வந்து ஒரு பொது சொத்து. ரயிலுக்குள்ள ஒருத்தன் தன் நிலை மறந்து
அவன் கட்டாயமா கஞ்சா அடிக்ட்னு அதை பார்க்கும்போது எப்போ தெரிஞ்சதுன்னா, அந்த வீடியோ பார்க்கும்போது ட்ரக் அடிக்ட் எப்போ தெரிஞ்சதுன்னா, அவன் தொடர்ச்சியா எங்க தாக்குறான்னா தலையில தாக்குறான். தலையில தாக்கு. நம்ம யாரா இருந்தாலுமே இப்ப நம்ம எதிரியாவே இருக்கட்டுமே, நம்ம சுயநிலையில இருக்கும்போது கூட அடிக்கணும்னு நினைக்கும் போது தெரியாம கை தள்ளப்பட்டா கூட அவ்வளவு தூரம் நம்ம அவ்வளவு ஃபோர்ஸா அதை பண்ண மாட்டோம். நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா சொல்றீங்க. கான்சியஸா மண்டையில அடிச்சான். அதுவும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க, மண்டையில அடிபட்டிருக்கு, மண்டையில வெட்டிருச்சுடா, விடுங்க, மண்டை ஓபன் ஆயிருச்சுடா மச்சான் அப்படின்றான் அவன். அதை கேட்கும் போதே நமக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. எப்படா இவன் தொடர்ச்சியா அதை பண்றான்னும் போதுதான் அப்ப அவன் தொடர்ச்சியா ஒரு ட்ரக் அடிக்டா இருந்திருக்கிறான். அதான் அந்த ட்ரெயின்ல அவன் பாவம், அந்த இளைஞன் வந்து அவன் எந்த வேலைக்கு வந்தானோ எதுக்கு வந்தானோ அவன் ஒரு பாவப்பட்டவன், மற்ற யாரும் கேட்காதப்ப அவன் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கேட்டுருக்கான். வீடியோ நானும் பார்த்தேன். அப்படி கேட்கும் போது அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு எங்க இதுல வந்து ஒரு இது வருதுன்னா, எல்லாரும் அட்டாக் பண்றான், அதுல 2 பேர் வீடியோ எடுக்கிறான்ல, அந்த மனநிலை முதல்ல எதனுடைய வெளிப்பாடு? பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கணும், கடைசி வரைக்கும் வீடியோ எடுக்கிறானுங்க. ஃபுல்லா எடுத்துருக்கான் அவன் வீடியோவை. இல்லை, நீங்கள் வீடியோ எடுக்கிறத பற்றி சொல்கிறீங்க. இதில் ரொம்ப அந்த வீடியோ 4 நிமிஷமோ 4.5 நிமிஷமோ வருது. அதை முழுசாக பார்க்க முடியல, கட்டாயமாக முடியல, முழுசாக பார்க்க முடியல. அவன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் சொல்கிறான், மச்சான் வெட்டு விழுந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், மண்டை ஓப்பன்ரா அப்படின்னு சொல்கிறான், திரும்பவும் மண்டையிலே அடிச்சுட்டே இருக்கான். காதில் இருந்து அவருக்கு ரத்தம் வருது, திரும்பவும் வந்து சரமாரியாக தாக்குறாங்க. இது வந்து ட்ரக் அடிக்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, அண்மை காலங்களில் தமிழ்நாட்டில் வடமாநில இளைஞர்களை வந்து தாக்கிட்டாங்க, குறிப்பாக வந்து பீகாரிலிருந்து வரவங்களெல்லாம் தாக்குறாங்கன்னு அமித்ஷா அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், அல்லது பிரதமர் பேசினதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காணொலிகள் வந்து 2022-23 திரும்பவும் இதே மாதிரி வந்து பீகாரிகள்லாம் தாக்கப்படுறாங்க, வடமாநிலத்தவர் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரச்சாரம் நார்த் இந்தியாவில் போணுச்சு. அதை கண்டித்து அதை மறுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்னைக்கு வீடியோ வெளியிட்டார். அது இல்லாமல் அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் அந்த பிரச்சாரம் பேசப்படுதோ அப்போல்லாம் இல்லை 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 இல்லைன்னு இவங்க மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம் உண்மையிலேயே துர்பாக்கியமானது. அவங்க எதெல்லாம் அவங்க நரேட்டிவாக அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை ஒரு வீடியோல அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. குறிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியாக்கள் எடுத்துட்டாங்க, இந்தியா டுடே எடுத்துருக்காங்க. முகமது ஜுபைர் அதை போட்டிருக்கிறாரு. முக்கியமா ஜுபைர் எதோட ஆட் பண்ணி போடுறாருன்னா, தே ஆர் ட்ரக் அடிக்ட்ஸ். அவங்க வந்து ட்ரக் எடுத்துருக்கிறாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு ஷபீர் அண்ணா உட்பட ஒடிசால இருந்து வந்தவர் தான் அவரை குறிப்பிடுறாங்க. மத்திய பிரதேசம் சில பேர் சொல்றாங்க, சப்ஜெக்ட் கரெக்ஷனா இருக்கலாம். ஆமா, நார்த் இந்தியா. பட் தமிழ்நாட்டுல ஒடிசா பவனே இருக்குங்க. தமிழ்நாட்டுல ஒடிசா பவன் இருக்கு. உண்மையிலேயே நமக்கும் ஒடிசாவுக்கும் நல்ல தொடர்பும் இருக்கு. அங்க பாண்டியன்றவர் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடினாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்படியான ஒரு மனத்திலிருந்து வந்த ஒருத்தரை வந்து இப்படி ரொம்ப ஒண்ணுதாங்க தெளிவா தெரிய வருது. எதிர்கட்சிகளுடைய குரல்லாம் ஒற்றை குரலா ஒலிக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு தழுவிய அளவுல போதை கலாச்சாரம் பரவுது. அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில பரவுது. இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா பவித்ரா? உங்க கருத்து என்ன? கண்டிப்பா காவல்துறைக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் செக்கிங் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க முடியுது. சோஷியல் மீடியால எல்லாமே வீடியோஸா வருது. இப்போ நமக்கே அது தெரியுது, ஊடகவியலாளர்கள் எல்லாரும் அது வீடியோவா போடுறாங்கும் போது காவல்துறைக்கு மட்டும் கண்ணு தெரியாதா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அவங்க வந்து இதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தாண்டி இதை யங்ஸ்டர்ஸ் மத்தியில பரவுறதுக்கான அதிகமான காரணம் இதை எங்க வரைக்கும் போகுது, கிராமங்கள் வரைக்கும் போகுது. இப்போ கஞ்சா பழக்கம் இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஹப் மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல தான் நடக்கும். அது பரவ முடியாது, ஒரு செக் போஸ்ட் தாண்டி போக முடியாதுங்கிற மாதிரி, ஒரு டிராவல் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது, ஏதோ ஒரு இடத்துல மாட்டி தெரியாம இருக்காது. ஆனா இப்போ பட்டி தொட்டி எங்கும்ன்ற மாதிரி அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடம் இருக்கு, இங்க போனா அது கிடைச்சிரும், கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் பரவறதுக்கு ஒரு லைன் இருக்கு, ஒரு சைக்கிள் இருக்கு. அதுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது, யங்ஸ்டர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மிக முக்கியமா ஒரு சிலர் இன்னும் ஓப்பனா சொல்லாட்டியுமே இதுல நிறைய பெண்களும் ஈடுபடுறாங்க இந்த டிராவல் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட செக்யூரிட்டி இருக்கு. இப்போ ஒரு பொண்ணோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அது படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்களா இல்ல இது இப்படி நடக்கிறதுனால படங்கள்ல பிரதிபலிக்குதாங்கிறது தெரியல. ஆனா படங்கள்ல இது வரும்போது அது இன்னும் 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஐடியாவே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இது வந்து புதிய செய்தி. பட் இந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது ஆன்டி விமனா எவ்வளவு சீக்கிரத்துல மாறும்னு வச்சு பாருங்க. இல்ல நீங்க இது சொன்னதுலேயே நான் தொடர்ச்சியா, சாரி ஃபார் த இன்டரப்ஷன், எனக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் மது தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய உச்சபட்ச போதை. கரெக்ட். இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வர்றாருன்னா அது ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுது. இன்னும் இப்ப நீங்களும் நானுமே எதை பேசிட்டு இருக்கோம், கஞ்சா போதையில இருந்தான்றதை பேசிட்டு இருக்கோம். நம்ம மது ஒழிப்பை பேசிட்டு இருந்தோம். மது ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்தது. மது ஒழிச்சிட்டா போதும், மதுனால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பேசிட்டு இருக்கோம். நாம மதுவை பத்தி மட்டுமே ஒரு பக்கம் நம்மளுடைய பார்வையை திருப்பிட்டு
அதற்கு அடுத்த நிலையில் படிநிலைகளில் பலவிதமான போதைகள் இங்கே இருக்குது. அதை நம்ம பேசாமலே கடந்து போகிறது ரொம்பவே தவறானது. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட் ரொம்பவே தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டியதும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்ட மாதிரி காவல்துறை வந்து ரொம்ப மைனூட்டாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இப்போ கஞ்சாவாக இருக்கட்டும், அவங்க என்னென்னமோ பேர் சொல்கிறான். இப்போது நீங்கள் மெடிசன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தரமாட்டோம் அப்படின்னு. அது ஏன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த டானிக்ஸ் எல்லாம் வந்து அதை வேற ஏதோ மிக்ஸ் பண்ணி குடிச்சா, இல்லை இந்த மாத்திரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது போதை ஆகுது அப்படின்னு. சார் இந்த காம்பினேஷன் எப்படி சார் அவனுக்கு தெரியுது? ஒரு ஒரு 13-14 வயசு பையனுக்கு இந்த காம்பினேஷன் எங்கேருந்து அவன் கற்றுக்குறான்? இதை நம்ம வாட்ச் பண்ண வேணாமா? இதை நம்ம கவனிக்க வேணாமா? இந்த சமூகம் எங்கே அலர்ட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நம்ம கேட்குறோம், காவல்துறை இதில் ஏன் செயல்படல அப்படின்னு. இது காவல்துறை மேலே மட்டுமே குற்றம் சாட்டப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்கல. கல்வித்துறையும் இதில் இருக்கு. ஸ்கூல்ல ஒரு சமீபம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதுவும் சமூக வலைதளங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது. பாளையங்கோட்டையில் பெண் பிள்ளைகள் அவங்க கிளாஸில் உட்காந்து மது வாங்கிட்டு வந்து குடிக்கிற வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா, உண்மையில காவல்துறை மட்டும்தான் அதில் கவனிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுறேன். காவல்துறையை நான் முழுசாக குற்றஞ்சாட்டு வைக்கல. ஆனால் மது மற்ற விஷயங்களை தாண்டி இந்த கஞ்சா ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, கஞ்சாவோ இல்லை மெத்தபெட்டமைன் போன்ற ட்ரக்ஸ் வந்து முற்றிலும் வந்து தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஒரு விவகாரம் இடத்துல புழக்கத்தில் இருக்குதுனால அது யாரு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு தெரியும் அப்படின்னா கட்டாயமாக காவல்துறைக்கு தான். அதனால் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் எங்கே ஏற்கிறேன் அப்படின்னா, இன்னொரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, கல்வித்துறையை தாண்டி குடும்பங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டாக்ஸிக்கான சொசைட்டியில் வாழ்கிறோமோ அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அச்சம் வந்து தொற்றிக்கொள்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வெளியில் எங்கிட்டாச்சும் போனால் எப்படி நடக்குமோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா வேறு வழியே இல்லை. இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய தேவைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். அப்பான்னு தான் சொல்கிறாரு. நடக்கிற எல்லாமே தப்பாக இருக்குன்னும் போது அதுக்கு விகரசான ஆக்ஷன் எடுத்தாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு கசப்பான உண்மை அதுதான். ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோ சிவகார்த்திகனை வச்சோ அல்லது நடிகர்களை வச்சோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வைரல் பண்ணனாலே மட்டுமே தீரப்போகிறது இல்லை. அப்போ எடுக்கப்படும் நடவடிக்கை என்னங்கிறது இருக்குல்ல, ரூட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணிடலான்னு பார்த்தா இல்லை. அப்போ அந்த ஒர்க்கை அரசாங்கம் முடிக்க விடணுங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை தொட்டீங்க, பட் நீங்கள் தொட்டது வந்து வேற கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் இருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வடவர்கள் இப்படி தான் பண்ணுறாங்கப்பா, இந்த தமிழ் தேசியவாதிகள் தான்ப்பா காரணம், அவங்க தான்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கார்த்தி? அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவை இப்போ ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அதை அவங்க பேசுகிறாங்க. அது குறிப்பாக என்ன சொல்ல போனால், இப்போ சீமான் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் தான் இதை தூண்டி விடுறாங்க. அதே மாதிரியான தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் தான் இதெல்லாம் வந்து பின்புலத்துலேருந்து இயங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. திரு சீமான் அவர்களுமே கூட ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு தடவை ஓட்டை போட்டு பாரு, அவன்லாம் வந்து ஊருக்கே ஓடிடுவான் அப்படின்னு பேசுகிற காணொலிகள்லாம் அப்பப்போ ட்ரெண்டாகுது. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து யாருமே வடவர்களை வந்து அப்படி பார்க்குற மனநிலையில் எங்கேயுமே இல்லை. அப்படி பார்க்குறதும் இல்லை, அப்படி தாக்குறதும் இல்லை. அப்புறம் இப்படி பேசப்படக்கூடிய இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்க தான் காரணம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்ம அதை கண்டிக்கிறோம், அதை மறுக்கிறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் அதை பேசிடக்கூடாது, அப்படி அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஒரு பொதுவெளியில் அப்படி பேசக்கூடாதுங்கிறத நாமளும் அதில் கண்டிக்கிறோம். ஆனாலுமே கூட நம்ம இதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, அப்படி பேசக்கூடிய இயக்கமோ கட்சியோ கூட வடவர்களை தாக்குறதில்லை. இது இருக்குல்ல, இப்போ நார்த் இந்தியாவில் தமிழர்களை தாக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இருந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கர்நாடகாவில் கூட தமிழர்களை தாக்குற பல வீடியோ பார்த்துருக்குறோம். அவங்களுடைய சொத்துக்களை வந்து சூறையாடுற சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனாலுமே கூட தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் கூட அவர்களை தாக்கலை. அந்த கருத்து தவறானது தான். ஆனால் அப்படி இங்கே எந்த விதமான தாக்குதலும் இங்கே நடக்கல. எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து திரு சீமான் அவர்கள் மட்டுமல்ல, திரு வேல்முருகன் அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள், இப்படின்னு தமிழ் அந்த சார்ந்து இயங்குறவங்களும் நான் சொல்றேன். எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது எந்த புள்ளியில் இணைவாங்கன்னா, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோயிடக்கூடாது. இப்போ பேமாயாவா இருக்கட்டும், இன்னும் இயக்கங்களா இருக்கிறவங்களா கூட இருக்கட்டுமே, தமிழருடைய வேலை வாய்ப்பு மற்றவங்கள்ட்ட அதிகமாக போயிடக்கூடாதுங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வைக்கக்கூடிய வாதம் வேற. ஆனால் அந்த வாதம் இங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான சில தடித்த வார்த்தைகளை நம்ம கட்டாயமாக வந்து தவிர்க்கணும் ஒரு தலைவர்கள். ஆனால் மற்றபடி அவங்க வைக்கக்கூடிய பொதுவான வாதத்தை அவர்களுக்கு எதிரான வாதமாக திருப்பக்கூடிய வேலையை கெடுவாய்ப்பாக தமிழர்களே பண்ணுறாங்க. அந்த கசப்பான உண்மையும் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய தனி மனித பொலிட்டிக்கல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற முடியாமல் இவங்களுக்கு எதிரானவங்க, இவங்களாம் இவங்களுக்கு எதிரான நீங்க பண்ணக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது இங்க போய் நிப்பாட்டும் பாருங்க.
இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வட இந்தியர்கள் அப்படிங்கறதுனால அவன் தாக்கல. அந்த இடத்துல ஒரு தமிழனா இருந்தாலும் அவன் தாக்கியிருப்பான். எக்ஸாக்ட்லி ட்ரூ. அந்த இடத்துல யாரா வேணா இருக்கட்டும், அது அது வந்து எந்த வயதா இருந்தாலும் எந்த நபரா இருந்தாலும் அவன் அங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் அந்த மது போதை கடுமையாகின ஒருத்தனா இருக்காங்க போது அவன் முன்னாடி இதை பண்ணாதீங்க, இது நல்லது இல்ல எனக்கிட்ட அந்த மாதிரி கழுத்தை வைக்காதீங்கன்னு சொன்னா அவன் அதை தூக்கிட்டு போய் இப்ப வெட்டினது அந்த தமிழனா இருந்தாலும் அவன் செஞ்சிருக்கான். கட்டாயமா எனக்கு இன்னொன்னு இவங்க சொல்லும்போது தோணுது, வட மாநிலர்களா இருக்கணுங்கிற அவசியம் அது கிடையாது. ஆணோ பெண்ணோ கூட தோணிருக்காது போல இருக்கு. ஆணோ பெண்ணோ சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ அவனுக்கு அந்த எந்த எண்ணமோ அந்த முதல்ல அந்த அறிவு அந்த இடத்துல வேலை செய்யல. ஏன்னா போதை பழக்கத்துல அடிமையா இருக்கான். அவனுக்கு அங்க நிதானமே இல்லை. அங்க இருக்கிறவங்க ஒரு மனித ரத்தமும் சதையும் இருக்கு, நம்மளமான ஒரு மனிதன், அவனுக்கு வந்து வலிக்கும் அப்படிங்கிற தாட் இல்லாதவனுக்கு அங்க வட மாநிலவனா இருந்தா தமிழனா இருந்தா குழந்தையா இருந்தா பெண்களா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கும் அந்த இடத்துல. இங்க நம்ம இந்த பாலிடிக்ஸை கொண்டு வராங்கிறது வந்து சரிப்படாது நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னன்னா அந்த எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டா வந்து போதை அப்படிங்கறதா மையப்புள்ளியா இருக்குது. இதுல நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் பேசணும். இன்னொரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது கார்த்தி. ரீல்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, இந்த ரீல்ஸ் மோகம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்னா இருக்கிற ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நான் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கிறது இந்த சோஷியல் மீடியான்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு 16-17 வயசு பையனுக்கு இவ்வளவு பெரிய தைரியமும் இதை பண்ணால் இது கெத்து அப்படிங்கிற அந்த கருத்து அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து தான் வருது. சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அவன் எதை பார்க்குறானோ, இன்னும் சொல்லப்போனால் மனிதன்கிறவன் வந்து ஒரு சமூக பிராணி தான், சமூக விலங்கு தான். அவனுக்கு அந்த அதுவும் இல்லாமல் ஒரு அடலிசம் பீரியட் ஆஃப் டைம் அது அப்படின்னும் போது இயல்புலேயே பெரியவர்களே கூட, இன்னும் சொல்லப்போனால் 18 வயதை தாண்டியவர்களுமே கூட இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து நீங்களும் நானும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வரைக்கும் நம்ம எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் பயன்படுத்துகிறோம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன, நான் போகிற எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறது அந்த வார்த்தையே ரொம்ப எனக்கு நம்ம கொஞ்சம் அருவருக்கிற வார்த்தையாக தான் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது வந்து அரசியல் வரைக்குமே சொல்கிறேன் நான், கரூர் சம்பவம் வரைக்குமே இது நாங்கள் அப்படி ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்றதோ, ஒரு கட்சி தலைவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதோ, எதனால் இன்றைக்கி டிவி கேக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு எதனாலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கட்சினாலையா, கொள்கையினாலையா, அவர் முன்வைக்கிற சித்தாந்தத்தினாலையா? நான் எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், அவர் நடிகருங்கிறதுனாலையும் கூட கிடையாது. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாயக பாவத்தில் அவன் ஓடிட்டு இருக்கான். நோ, விஜயை பார்க்கணுங்கிற எண்ணத்தினால போல, விஜய் பார்க்க போகிற கூட்டத்தில் தான் ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு. இன்னொன்னு கட்சியின் தலைவரே எண்டுல வந்து செல்ஃபியோ வீடியோ வந்து எடுத்து போடுறாரு. அதுல ஒரு மூலையில நம்ம இருந்துருவோம். யார்ட்டையும் அந்த கூட்டத்துல நானும் இருக்கேன் பாரு, அந்த கூட்டத்துல நானும் 1 மில்லியன் பேர் நானும் இருக்கேன் பாரு, நானும் அதுல இருக்கேன். அப்போ எங்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் நகருது. அப்போ இன்ஃப்ளூயன்சருங்கிற என்ன பண்றான்னா, ஒரு நாளைக்கு போய் ஒரு கடையில இந்த கடைக்கு போனேன், இந்த கடையில நான் சாப்பாடு நல்லா இருந்தது, நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா, நீங்க இந்த ஏரியாவுக்கு வரீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு அந்த ஹோட்டல் பேர் தான் சொல்றீங்க. அதுக்கு பக்கத்தில் வேற பலாயிரம் ஹோட்டல்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அங்கே எங்கேயோ ஒன்று பார்த்ததனுடைய விளைவு தாக்கம். அதே மாதிரி தான் அவன் 4வது நாள் பார்த்தீங்கன்னா வேற கடை அதுக்கு பக்கத்து கடையே கூட போட்டிருப்பான். இந்த வீடியோ பார்த்தவனுக்கு இது பிடிக்கும், அந்த வீடியோ பார்த்தவனுக்கு அது பிடிக்கும். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தை சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம டெஸ்ட் யூசர்ஸ்னு யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா நான் பர்சனலாக சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர் காந்தி இன்ஃப்ளூயன்சர், நம்மளாம் அப்படிதான் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தோம். பெரியார் இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா காந்தி போராட வரும்போது சுதந்திரத்துக்காக எல்லாருக்கும் வேணும், ஒட்டுமொத்த நாட்டுக்குமே விடுதலை வேணும்னு கேட்கப்போ 3% பேர் மட்டும்தான் விடுதலை வேணும்னு சொன்னான். ஆனால் இத்தனை பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நம்ம இன்ஃப்ளூயன்சர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தானே கிரௌட புல் பண்ணி தானே அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தையும் அந்த இன்ஃப்ளூயன்ஸையும் எங்கே நிறுத்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பட்டாக்கத்தி தூக்கிட்டு போகிறது. ஒரு 14-17 வயசுலேயே வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்களேன். நீங்கள் ரவுடிசம் பண்ணால் ஹீரோயிசம்ங்கிற இடத்த நோக்கி அது எங்கே நகர்த்திருக்குங்கிறது தெரியும். அதை தாண்டி கார்த்தி, இதில் வந்து அண்மை காலமாக நான் வந்து பார்த்து ரொம்ப பிரமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன பெண் பிள்ளைங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பெண் பிள்ளைங்க சவுத் சைடில் இருக்கிறவங்க சாதி பாடல்களை பின்னாடி போட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு அவங்களே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை ஊக்கப்படுத்துறாங்க. ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ யாரா வேணா இருக்கட்டும், உங்க பசங்க வீட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க போஸ்ட்டை என்ன போடுறான்னு உங்க ஃபோன்லயாவது பாருங்க. அவங்க என்ன பதிவுகள் போடுறாங்க, அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, அவங்க எதை நோக்கி நகர்றாங்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? இன்னைக்கு அவ்வளவு எளிமையாக ஆயிருச்சு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. எதை லைக் பண்ணியிருக்கிறாங்க, எதை ஷேர் பண்ணுறாங்க, எதை நோக்கி அவங்க போவாங்கன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் நண்பன் ஒருத்தனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு வீட்டில் கேட்டது என்னதம்மா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஃபைல் அனுப்பிச்சுடுன்னு கேட்டாங்க.
அதுலயே ஒருத்தரை கண்டுபிடிச்சிட முடியும். அவனுடைய குணாதிசயமும் அவனுடைய பழக்க வழக்கங்களும் அவனுடைய வெளிப்படுத்தலும் தெரிஞ்சு போயிட்டு தருதுல. உன் அரசியல் நிலைப்பாடா, உன்னுடைய சினிமா நிலைப்பாடா, நீ தனி மனிதனா எங்க போற, எங்க வர, எல்லாமே அதுல கொடுத்துறான். தான் வாழ்க்கையை அதுல கொடுத்துட்றான். அந்த அளவுக்கு ரீல்ஸ் முகத்தை நோக்கி போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து என்னால, ஒருவேளை என்னைய கிரிஞ்சுன்றுவாங்க, இல்லைன்னா என்னை வந்து பூமருன்றுவாங்க, என்னால ஏத்துக்க முடியல. அதை இந்த வார்த்தை கூட ரீல்ஸ்ல இருந்து வந்துதான் சார். அதுல இருந்து தான் வருது. அதுல இருந்து தான் வருது. இந்த வார்த்தை கூட எங்க இருந்து நம்ம பேசுறோம், சோசியல் மீடியா அதுல தான் வருது. அப்போ எனக்கு என்னன்னா, அது வந்து வரமா சாபமா? சாபம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது ரீல்ஸ், ஆமா, ஏன்னா அது வரமா இருந்தது வந்து எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சொல்ற மாதிரி நம்ம 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் தூங்குறோம், எவ்வளவு நேரம் நமக்கு பிரைவேட் டைம் எடுத்துக்கிறோம், எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம், எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோங்கிற மாதிரி எவ்வளவு நேரம் ரீல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத கணக்கிட்டோம்னாலே நம்ம எதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அதிகமா, இப்ப கார்த்தி சொன்ன மாதிரி தான், அதை நம்ம அதிகமா பாக்குற நமக்கு விருப்பமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்து மேல நமக்கு விருப்பமே இல்லை, ஆனா உங்களுக்கு 10 வாட்டி ஸ்வைப் பண்ணா அதே தான் வருதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டாவே உங்களுக்கு அதுல ஒரு விருப்பம் வந்துடும், இல்ல அதை பத்தின ஒரு ஐடியா வந்துடும். நீங்க தேவையில்லைன்னு நினைக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு ரீல்ஸ் மோகத்தினால. எனக்கு என்னன்னா, இவங்க இப்ப சாபோன்னு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. நான் வந்து பார்க்கும்போது, இப்ப நான் ரீல்ஸ் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மற்ற சில நல்ல விஷயங்கள் கண்ணில் போடும். சில சமயங்கள் என்னை வந்து டச் பண்ணியிருக்கு. சார் நம்ம எவ்வளோ 1 மணி நேரம் வீடியோ பண்றோம், டிஸ்கஷன் நடத்துறோம், டிபேட் நடத்துறோம், இந்த 1 மினிட் வீடியோ நம்மளை மாத்துதேன்னு சில சமயம் தோணும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஸ்டில் சம் சூப்பரான ஆட்கள், யூனிக்கான பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்றாங்க. நான் வந்து கத்தியா பாக்குறேன், இந்த கத்தி எவங்கிட்ட இருக்குது, விரல வெட்டானா வெங்காயத்தை வெட்டானாங்கிறதா பிரச்சனை. ஆனா இங்க யார் அதை கொண்டு போறாங்க ஹை லெவல்ல? இப்ப நீங்க பாக்குற மாதிரியான வீடியோக்கள் வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க, அதை சப்போர்ட் பண்றவங்கன்னு பார்த்தா 2% பண்ணுவாங்க. இப்போ பெரும் தொலைக்காட்சிகள் கூட யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல போறாங்க அவங்களெல்லாம் இன்னும் பிரபலமாக்கலாம். பெரிய ஸ்கூல்ல அவங்கள பேச கூப்பிடலாம், அவங்கள ஜட்ஜா கூப்பிடலாம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டு ஊடகங்களே பண்ணாங்க, அது இப்பயும் அதை பண்றாங்கன்ற. இப்போ என்டர்டைன்மெண்ட்ங்கிற ஒரு பேர்ல கோமாளித்தனமா தேவையில்லாம கெட்ட வார்த்தைகள் பேசி இளைஞர்களை கெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரீல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. ஆனா அவர் பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு முக்கியம். அப்ப அவங்க என் சேனல்ல வந்து ஷோ பண்ணாங்கன்னா நீங்க இதுக்கு போறீங்க. அண்மை காலங்கள்ல ஸ்கூல் காலேஜஸ்லாம் யார் சீஃப் கெஸ்டா போறாங்கன்னு சொல்லி அது ஒரு ரீல் இதானுச்சு பாத்தீங்களா? அவர் யாருன்னு நமக்கு தெரியல, ஆனா அவ்வளோ ஒரு உமன்ஸ் காலேஜ், அது அவ்வளோ பேர் கத்துறாங்க, அவ்வளோ பேர் இது பண்றாங்க, யாருன்னு நமக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. யாருன்னு பார்த்தா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அவர் டான்ஸ் ஆடுவாரு, அவர் நல்லா பாட்டு பாடுவாருன்றாங்க. யாரு அப்படின்றது இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு கல்வி, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க யாரை கொண்டு போய் முன்மாதிரியா நிறுத்த போறீங்க? யார் பேச போறா? யார் உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண போறாங்கிறது இருக்குல்ல. அது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி அலோவ் பண்ணுதுன்றது இருக்குல்ல. அதோட கொடுமையா இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப் இருப்பாங்க, அதில் செக்ரட்டரி இருப்பார். இவங்களும் நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜில் வந்து பிரின்ஸிபால் கிட்டேயோ இல்லை டீன் கிட்டேயோ இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு, இவங்க இந்த ஈவெண்ட்டு கூப்பிட போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல கல்யாணத்துக்கு ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி ஒரு காலேஜில் யார் சீஃப் கெஸ்ட்டு, இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்பாங்கல்ல. பியூட்டி என்னன்னா, இவங்க இந்த ட்ரெண்டில் இருக்காங்க சார், பிரச்சனை இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த சொசைட்டிக்கு, இந்த சமூகத்திற்கு அவன் பார்த்து வளர்ந்த அந்த பிரதிபலிப்பில் அவன் இருக்கான், அதனால் அவனுக்கு அது புரியலன்னே வச்சுக்கிட்டுங்களேன் சார். நீங்கள் தான் கைட் பண்ண வேண்டிய ஆட்கள். நீங்கள் உங்களை நம்பி தான் பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. நீங்கள் தான் நாளைக்கு சொசைட்டியில் இவனை என்னவா வெளில அனுப்ப போகிறீங்கன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்களுமே இந்த மாதிரியான ஆட்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு நிறுத்துறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஐஏஎஸ் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த 10,000 பேர்ல இல்ல 3000 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நானே நீங்க இவனை கூப்பிட்டு இவர மாதிரியான ஆட்களையோ இந்த மாதிரியான பர்சன்ஸையோ நிறுத்தினீங்கன்னா, நான் போய் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன், நான் நாளைக்கு டான்ஸ் ஆடுறேன்னு தானே சார் நினைப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க சார். இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நம்ம பொது வெளியில நிறைய அதை புரியுது. அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல இவங்க தான் சிறப்பு விருந்தினர்னு கூப்பிட்டு நிறுத்தி நீங்க அவங்கள வந்து மோட்டிவேஷனல் டாக் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா, அவங்க பேசும்போது எனக்கு என்னன்னா ஆடியோ லான்ச் வந்தால் திடீர்னு எல்லாரும் புத்தராகவும் இயேசுவாகவும் மாறுற மாதிரி அவங்க போய் அங்கே ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறாங்க. சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை அவங்க உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நார்மலைசிங்னு ஒரு வார்த்தை எடுக்கிறாங்க சார். அந்த வார்த்தையும் ரொம்ப அபத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றான். எதை ப்ரோ நார்மலைஸ் பண்ணுவீங்க? 40 பேர் செத்துட்டா அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? கூட்டத்துக்கு வந்தால் செத்துட்டான் ப்ரோன்றது இருக்குல்ல. அது வந்து மனநிலை மனநிலை. இந்த கல்ட்டு மனநிலை இதுல இருந்து தான் வருது. நீங்க வரமா சாபமான்னு கேட்டீங்க, 2 இல்லைன்னு நான் நம்புறேன். வரமும் சாபமும் ஒண்ணுதான். நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறோம்னா வரோம், தவறா பயன்படுத்தினா சாபம்.
இப்ப நீங்க சொன்னதுல என்ன நான் ஒரு விஷயம் மாறுபடுறேன்னா, இப்ப ஐஏஎஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் இப்ப ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் டான்ஸ் சாங் தான் காம்படிஷனாவே வைக்கிறாங்க. இப்ப அதை சார்ந்த தொழில்ல இருக்கிற திறமையாளர்களை கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். அது நல்லபடியா ஆடுறாங்க, திறமையான ஒரு ஒரு டான்ஸரா இருக்காங்க, திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டான்ஸையே கோமாளித்தனமா பண்றவங்க, பாட்டு பாட தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணி, அதான் நான் சொல்றேன்ல, ஒரு கவரணும் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக எதையாவது பண்றது. அது வந்து ஒரு திறமையோட attention seeking அது mentality-க்காக மட்டும் தான் இருக்கும். என்ன பண்ணா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. அதுக்காக பண்றவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராவோ ப்ரொஃபஷனல் டான்சராவோ இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜா வருவாங்க, அந்த காம்படிஷனுக்கு அவங்க சீஃப் கெஸ்டா வருவாங்க. அப்ப திறமையாளர்கள் வந்து அங்க வந்து பின்னாடி போறாங்கங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். நல்லா நடிக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்க எனக்கு. ஆனா நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. ஆனா அவங்கள யாருமே வந்து அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது. அண்மையில நான் நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு அம்மா அழுதுட்டே சொல்றாங்க, நான் 20 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், ஆனா என்னால இன்னுமே ஷைன் பண்ண முடியல. லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரு சக்சஸ். ஆனா இன்னைக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸை பயன்படுத்தி அபத்தமா, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க டீசெண்டா சொல்லிட்டாங்க, அப்படி அபத்தமா பண்றவங்க அந்த சமூகம் வந்து கொண்டாட்ட மனநிலை கொண்டு போய் விற்கிது. அவன் அதை ரசிக்கிறான், அவனுக்கு அது ஃபன்னா இருக்குது. ஆனா உண்மையிலேயே திறமையானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான்ல, அவனுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்கிறது கிடையாது. அவனே ஒடிஞ்சு போயிடுறான். அவன் அதோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரியான ஒரு சூழல் நடத்தப்படுறான். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை தொட்டீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட மென்டாலிட்டி என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஜென்சியோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றது மட்டும்தான். கிராக் த மொமெண்ட். அந்த மொமெண்ட் நான் ஹாப்பியா இருக்கேனா இல்லையா அப்படின்றது தானே தவிர, அடுத்த 10 வருஷத்துல நீ என்ன ஆவேன்னு யாராவது கூப்பிட்டு கேளுங்களேன். எத்தனை பேருக்கு எனக்கு ஒரு விஷன் இருக்குன்றத முன்வைக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அவங்க முன்வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நமக்கு புரியும் இந்த சொசைட்டி. ஏன்னா நீங்க வைப்புன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. இப்போ அண்மையில நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணல, முதலமைச்சர் வந்து ஒரு ஷோ பண்ணாரு, வைப் வித் MKS ஷோ பண்ணாரு. அதை விட நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லும்போது, தமிழ்நாட்டில் வந்து அண்மையில நம்ம பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கல்வி தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கல்வியாளர்களை கூப்பிட்டுருக்கலாம். பிரபலங்கள் தான் அங்கேயும் அந்த மேடைகள்ல அந்த நிகழ்ச்சியில நான் மயில்சாமி அண்ணாதுரையை பார்க்கணும், அந்த நிகழ்ச்சி நான் இஸ்ரோ சிவனை பார்க்கணும், அந்த நிகழ்ச்சி நான் கென்னித்ராஜ் அன்புவை பார்க்கணும், அந்த நிகழ்ச்சியில் நான் ஜவஹர் நேசனை பார்க்கணும், அந்த நிகழ்ச்சி நான் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும். ஆனா நான் அங்க பார்த்தது சிவகார்த்திகேயனையும் மிஸ்கினையும் தான் பார்த்தேன். சார், சில சமயங்கள்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே தான் ஒரு தலை சிறந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் தான் சார் முயற்சி. அவருக்கும் அந்த மோகம் எல்லாருக்கும் அது ஒட்டிக்குது சார். அப்போ வந்து ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு தலைவர்கள் வந்து அவ்வளோ கனெக்டடாக இருக்கக்கூடாதா, பிரதமர் வந்து மன் கி பாத்லாம் நடத்தலையான்ற ஒரு கேள்வியும் கூட நம்மளுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து அடிப்பாங்க. பாருங்க, இவங்க வந்து டிஎம்கேக்கு எதிராக பேச. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த தலைவராக இருந்தாலும் மக்கள் எதில் வந்து வெகுஜன மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மொழியில் அவங்களோட நெருக்கமானுங்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். நம்ம அதுக்கு எதிரானவங்களே கிடையாது. ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, வீடியோவோட நிறுத்திடக்கூடாது. இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா, நான் அந்த வீடியோவில் பேசிட்டு நிறுத்திட முடியும். என்னை சுற்றி இருக்கிற 10 பேர்கிட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், இல்லை இதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லலாம், இதை கொஞ்சம் யோசிங்களேன்னு சொல்லலாம். அது என்னால் முடியும், அது என்னாலேயே முடியும். என்னால் முடிகிற ஒன்றை மட்டுமே நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசணும், உங்களை நான் பேச வேணான்னு சொல்லலை, பேசிட்டு விட்டுறக்கூடாது, இருக்கக்கூடாது நம்ம யாருமே சொல்லலை. சோஷியல் மீடியாக்கள்லையோ அல்லது சமூக வலைதளத்திலையோ இவங்களா பயன்படுத்தணும். இருக்கும். அண்மையா ஷபீர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பயன்படுத்தினதை நான் இங்கே வந்து நினைவு கூற விரும்புகிறேன். கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தளத்தில் வந்து இருந்தார், ஓகேங்களா, அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது இருந்தார். அப்போ என்னன்னா என்ன பேர் வைக்கலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. என்னென்ன ஐடி இருக்குல்ல, ஐடி பேர். அப்போ வந்து கலைஞர் 89 வைன்னு அவர் சொல்றாரு. கருணாநிதினு வைக்கலாம், இல்லை கலைஞர் கருணாநிதினு வைக்கலாம், என்ன கலைஞர் 89 நீ வெய், நீ 89 வெய். அப்போ ஏன்னு ஐயாட்ட கேட்கும்போது சொல்றாங்களாம், 89 வயசுல ஒரு கிழமை ட்விட்டர்ல வந்தான்ற நாளைக்கு தெரியட்டா. அவரோட திங்கிங் பாருங்க, 89 வயசுல நான் உங்க கூட என்னால உரையாடத்துக்கு நான் தயாரா இருந்திருக்கிறேன் அப்படின்றத கருணாநிதி நிறுவ முயற்சி பண்றாரு. அதை விட பியூட்டி என்னன்னா, அவரை கீழே அசிங்கமா திட்டிருப்பான். அதை டெலிட் பண்ண சொல்லும் போது எதுக்கு அது அவங்க கருத்து சொல்லிட்டு போறான், விடு. அப்படிப்பட்ட நபர்களை பார்த்தவங்க நம்ம. ஒருவேளை அவங்களாம் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா கூட மேபி கட்டாயமா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு மாற்று திட்டங்களை முன்னெடுச்சிருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஃபியூச்சரோ இல்லை தொழில்நுட்பமோ பசங்க கிட்ட போட்டு லேப்டாப் கொடுத்தாங்க, நிச்சயமா அதுக்கு தானே கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. அப்போ அதை நோக்கி தமிழ்நாடு நகரணும், மாணவர்களும் நகரணும், அரசாங்கமும் நகரணும் தான் நம்முடைய எண்ணமா இருக்கு. உரையாட தயங்குகிற சமூகமாவோ அல்லது இந்த உரையாடலை நிகழ்த்தாமே தவிர்த்துட்டு போகிற தலைவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். ஆனால்
இதில் இருக்கிற அபத்தத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் கண்டிக்கிறோம், இல்லை ஒரு பக்கத்து மேலே இது வைக்கிறோம். எதையுமே பேசாதவரையும் கூட கொண்டாடக்கூடிய அபத்தமும் இதே சோஷியல் மீடியாவில் தான் நடக்குது. இவர் ஏன் பேசினாருன்னு நம்ம கேட்குறோம், இவர் என்னங்க வீடியோ மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறோம். இன்னொரு பக்கம் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஆனால் அவரை லீடர்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற அபத்தமும் இதில் நடக்குதுல்ல. அப்போது உரையாடலில் வந்து எந்த புள்ளியிலிருந்தும் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாங்கிற இடத்துல இருக்கிறவர் தான் தலைவராக இருக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த உரையாடலுங்கிறது இந்த மாதிரியான அஃபிஷியல்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டுமே, அல்லது ஒரு போலீஸ் மட்டுமோ, இல்லை ஒரு அரசாங்கங்கள் மட்டுமோ, இல்லை கட்சிகள் மட்டுமோ செய்ய வேண்டிய வேலைன்னு நம்ம கை தூக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் சமூக பொறுப்பே இல்லைன்னு ஒதுங்கிறது எந்த விதத்துலையும் சரியாக இருக்காது. அகெயின் நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதையும் நம்ம எங்கேருந்து செய்ய வேண்டியது இருக்குன்னா, வரமா சாபமான்னு கேட்டீங்க. சாபத்தை வரமா மாற்றணும் அப்படின்னா நாமளும் இதை தொடர்ச்சியாக பேச தான் இதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். மாறுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். இந்த மாதிரியான தளத்துல நம்மளால இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை தான் வைக்க முடியும். ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்களால அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் அந்த ஒரு முயற்சியில தான் நம்ம இறங்கியிருக்கோம். தொடர்ந்து மக்களுமே அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்காங்க. அவங்க என்ன ஒரு வழிமுறையில போறாங்கன்றத பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா குடும்பங்கள் திருந்தினாதான் சொசைட்டி திருந்தும். அப்பதான் இந்த சமூகம் ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு சமூகங்கள் குறித்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு முடிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேசுறதுக்காக இணைந்திருங்கள். பை த பீப்புள் நிகழ்ச்சியிடம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.